بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் காஞ்சி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தர்பியாவில் இங்கே பங்கெடுத்திருக்கின்றோம். எனக்கு இந்த அமர்வில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தௌஹீத் ஜமாத் கடந்து வந்த பாதை. இப்பொழுது இங்கே நாம் கிளை நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் பல வருடங்கள் இங்கே இந்த ஜமாத்தில் அங்கத்தினராக இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதே நேரத்தில் குறுகிய கால இடைவெளியில் இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் ஈர்க்கப்பட்டு புதிய நிர்வாகிகளாக தங்களை இதில் இணைத்துக் கொண்டவர்களும் இங்கே இருப்பீர்கள். நம் அனைவரும் கடந்த கால ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய நிகழ்வுகளை அசை போட்டு பார்ப்போமே, ஆனால் அதன் மூலம் நம்முடைய இந்த ஏகத்துவ அழைப்பு பணி இன்னும் வீரியமாக வீறு நடை போட அது நமக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றார்கள். எவ்வளவோ பேர் நமக்கு இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த ஒரு அமைப்பு மட்டும், இந்த பேனர் மட்டும்தான் பலருக்கு தெரிந்திருக்கும். இதனுடைய ஆரம்பகால நிகழ்வுகள், எப்படி இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்பட்டது, இந்த பிரச்சாரத்தை இப்ப நம்ம ஒரு டூ வீலர்ல போறோம், போலீஸ் நிப்பாட்டுறான், என்னன்னு கேட்டா டிஎன்டிஜே அப்படின்னு சொல்றோம், அப்பனா போங்க அப்படின்னு அனுப்பிடுறான். இப்ப டிஎன்டிஜே அப்படின்னாலே மக்கள் அனைவரும் ஒரு எதிர்பார்த்து அடையாளம் தெரிந்த ஒரு அமைப்பாக, அதே நேரத்தில் போலீஸ் தரப்பிலையும் சரி, அரசியல்வாதிகள் தரப்பிலும் சரி, இன்னும் பிற பொதுமக்கள் மத்தியிலும் சரி, சொல்ல போனால் மாற்று மத சகோதரர்கள் மத்தியிலும் சரி, இஸ்லாமிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி பிற மத சகோதரர்கள் கூட விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்றால், இந்த ஜமாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணியம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த மாற்று மத சகோதரர்கள் கூட நீங்க ஏதாவது ஒரு சோதனைக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன போட்டு அர்ஜென்டா பிளட் தேவை, யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா தௌஹீதுன்ற வார்த்தையே அவனுடைய வாயில் நுழையாமல் இருந்திருக்கும். ஆரம்ப காலத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பதை இந்த பத்திரிகையாளர்கள் எப்படியெல்லாம் கொலை பண்ணார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். தௌலத் ஜமாத், தௌஹீத் ஜமாத் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பார்கள். அப்படி வாயில நுழையாதவர்களுடைய உள்ளத்தை வாயில கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திட்ட போய் கேள்வி, நீங்க பிளட் கேட்டீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால், இந்த அமைப்பு இத்தகைய நிலையை அடைவதற்கு எப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றன, மறைந்திருக்கின்றன என்பதை பற்றி நாம் அசை போட கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், நமக்கு ஒரு அழகான ஒரு பொக்கிஷமாக நம்முடைய கைகளில் இப்பொழுது இந்த ஜமாத் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்கள் இந்த ஏகத்துவ அழைப்பு பணியை ஆரம்பத்தில் சொல்லும் பொழுதும் அவர்கள் எந்த அளவிற்கு அடி உதை வாங்கி ரத்தம் சிந்தி இந்த ஏகத்துவத்தை வளர்த்தார்களோ, அவர்கள் அவ்வாறு வளர்த்து விட்ட பிறகு
மக்கா வெற்றிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் இஸ்லாத்தை அடிப்பதற்கு ஒரு நிலையில் ஒரு எவனும் கிடையாது. இந்த உலகத்திலேயே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒருவர் இஸ்லாமியராக பிறப்பதற்கும் அந்த மக்கா நகரில் அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தவர் பிறந்திருப்பார்ல அவர் ஏகத்துவத்தை ஏற்றிருப்பதற்கும் நிறைய அடிப்படையான வேற்றுமைகள் இருக்கின்றன. இப்ப நம்ம நம்மளுடைய கையில நம்ம எந்த விதமான சிரமம் இல்லாமல் இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து வருகின்றோம். தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். இந்த மாதிரியான ஒரு நிழல் இப்படி இருக்கு. ஏசி ரூம்ல உட்கார்ந்தா அந்த நிழலினுடைய ஏசியினுடைய மகிமை விளங்காது. ஒரு மணி நேரம் வெயில்ல போட்டு சுட்டரிக்கிற வெயில்ல கொண்டே பொசுக்கணும்னு வைங்க, இப்படியா இவ்வளவு சுகபோகமாக நம்ம உள்ள உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்றத நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அப்படின்னும் பொழுது இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட அடி உதையெல்லாம் வாங்கினார்களோ அதே முறையில தான் இந்த ஜமாத்தும் வளர்ந்தது. காரணம் என்னன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். பனு இஸ்ராயில் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய எதிரிகள் எப்படியெல்லாம் மடக்க முயற்சி செஞ்சாங்க, எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளாக்குவதற்காக அவர்கள் முயன்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் பேசும் பொழுது, நீ அவங்களுக்கு கட்டுப்படாத, அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காத, நாம் மட்டும் உண்மை திடப்படுத்தாமல் இருந்தால் நீ வளைந்திருப்பாய், அப்படி மட்டும் நீ வளைந்து கொடுத்திருந்தேன்னு வை, உனக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி 2 மடங்கு வேதனையை நாம் உங்களுக்கு வழங்கி இருப்போம். என்னை தவிர வேற யாரும் பொறுப்பாளர் உனக்கு பெற்றுக் கொண்டிருக்க மாட்ட, வேற யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அதனால நீ உறுதியா நில்லு அப்படின்னு அல்லாஹ் ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு அவர்கள் என்ன விரும்புகின்றார்கள் தெரியுமா? உன்னை இந்த பூமியில் இருந்து வெளியேற்றி விடதான் அவர்கள் துடிக்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசிட்டு அடுத்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சுன்னத்த மன்கத அர்சல்னா கபுலக மின் ருசுலினா வலா தஜிது லி சுன்னத்தினா தஹ்வீலா. இதுக்கு முன்னாடி இருந்த ரசூல்மார்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு இதுதான் ஏற்பட்டுச்சு, அவர்களுடைய வழிமுறையும் இதுதான், இப்படித்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய வழிமுறையில எந்த ஒரு மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர். இதுதான் வழிவழியா வரும். நீங்க இந்த ஏகத்துவ கொள்கையை சத்திய கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை அடைவீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன்னு தான் பல வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். இது நபி வழி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை அப்படின்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான்னா, என்னுடைய சுன்னத்து இது, அல்லாஹ்வுடைய சுன்னத்து இதுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சுன்னத்தை சொல்றான். அது என்ன சுன்னத்து அப்படின்னா, அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில சொல்லும் பொழுது அவங்க எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவர்களுடைய கொள்கையின் பக்கம் ஈர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அடக்கி ஒடுக்கி அவர்களை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைப்பார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அப்படி நீ இயங்கி வரலையா, உன்னை இதை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு அவன் நினைப்பான், உன்னை எதிர்க்கக்கூடியவன் நினைப்பான். இப்படித்தான் இதற்கு முன் சென்ற தூதர்களுடைய வழிமுறை இருந்தது. இந்த வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த சத்திய கொள்கையை இந்த ஜமாத் இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது இத்தகைய நிலையெல்லாம் கலந்துதான் நாம் வந்திருக்கின்றோம். யாரு எடுத்தவனை ஈஸியா சோனத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. ஒரு கடையில போய் ஒரு கடலை மிட்டாய் வாங்குவதாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாக வேண்டும். நீங்க கொடுக்கிற ₹1 ஓட்டை இருக்கா, அது பிஞ்சு இருக்கா, அது செல்ற காசா செல்லாத காசான்னு வாங்கி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கடலை மிட்டாயை கொடுப்பானே ஒழிய, நீங்க ரோட்ல போய் கையை நீட்டி ஒரு கடலை மிட்டாயை கொடுங்கன்னு தூக்கி அவனை தந்துட மாட்டான். கடலை மிட்டாய்க்கே இந்த நிலைமைன்னா அல்லாஹ்விடத்துல அவனுடைய அந்த மகத்தான அருளை பெறக்கூடிய மகத்தான அருளாக இருக்கக்கூடிய அந்த சுவனத்தை பெறுவது என்பது சாதாரண விஷயமா? அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும். இதுக்கு முன்பிருந்தவர்கள் எந்த மாதிரி எல்லாம் சிரமப்பட்டார்களோ, எப்படி எல்லாம் துன்பப்பட்டார்களோ அந்த மாதிரியாக துன்பப்படாமல் நீங்கள் சோனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மஸ்ஸதுஹுமுல் பஅஸா
வல்லர்ரா, அவர்கள் கடுமையான துன்பத்திற்கும் கடுமையான துயரத்திற்கும் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். வறுமையும் துன்பமும் அவர்களை பீடித்துக் கொண்டன. எந்த அளவிற்கென்றால் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு இருந்தவர்களும். அல்லாஹ்வுடைய தூதரும் யாரு நபியா வந்தார்களோ அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள், ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கென்றால் ஹத்தா யகூல ரசூல், அந்த ரசூல் சொன்னார், அந்த தூதர் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த அவர் சொல்கின்றார், வல்லதீன் ஆமனு மாஹு, அவரோடு இருந்தவரும் கூறுகின்றார்கள். எப்படி சொன்னாங்கன்னா, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும், நமக்கு எப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைகழிக்கப்பட்டார்கள், துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த துன்பம் துயரத்தை எல்லாம் அடையாமல் நீங்க சொர்க்கத்துக்கு ஈஸியா நுழைஞ்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். இது அந்த தூதருக்கும் யார் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டார்களோ அவர்களுக்கும் இதுதான் நிலை. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் எடுத்து சொன்னார்களோ அவர்களுக்கும் இதுதான் நிலை. இந்த வழிமுறையில எந்த மாற்றமும் இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த வழிமுறையில எந்த மாற்றத்தையும் நாம் பார்க்கவில்லை. ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட துன்பம் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், துன்பம் துயரங்கள் தாங்க முடியல, எங்களால வேதனைகளை தாங்க முடியல, எங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்ன நீங்க துயரத்தை அனுபவித்து விட்டீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன துயரத்தை நீங்க அனுபவித்து விட்டீர்கள்? இதுக்கு முன்பிருந்த சமுதாயத்தினர் எந்த அளவுக்கு துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் தெரியுமா? அவர்களுடைய தலை இரும்பு சீப்பால் அவர்களுடைய உடல் முழுவதும் கீறி கிழிக்கப்பட்டது. சதையை பிக்கிற அளவிற்கு இரும்பு சீப்புகளான அந்த சீப்புகளால் அவர்கள் கிழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தலைகள் ரம்பத்தால் இரண்டாக பிளக்கப்பட்டது. அறுத்து மரத்தா இருக்கிற மாதிரி தலை அறுத்து இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைகளை நீங்க ஆளாயிட்டீங்களா? உயிரோட தான் இருக்கிறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலை இருக்கின்றது என்றால், இந்த மாதிரியான சிரமங்கள், இப்படிப்பட்ட சிரமங்கள், எப்படிப்பட்ட சிரமம்ன்றத சஹாபாக்களே சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவிற்குன்னா, இப்ப நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம யாராவது இருக்கோமா? இங்க ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கலங்க அப்படி இருக்குமா? சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கூடிருச்சு, கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் வேகல, என்னங்க 8 மணிக்கு சாப்பாடு 8:45 கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளியே நின்று பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவிற்கு தான் நம்ம இருக்கின்றோம். சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய பாடம் படுகின்ற அந்த சஹாபாக்கள் எப்படி சொல்றாங்க தெரியுமா? எடுத்து பாருங்க, புகாரில் எடுத்து படிச்சு பாருங்க. நாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம தின்றதுக்கு எதுவும் கிடைக்காம இலை தலைகளை தின்னக்கூடியவர்களாக நாங்க இருந்தோம். இலை தலைகளை தின்பதன் மூலமா எங்களுடைய நிலை என்ன ஆச்சு தெரியுமா? எங்களுடைய நாக்கு பொத்து போனதோடு மட்டுமல்லாமல், நாங்கள் மலம் இருந்தால் ஆட்டு புழுக்க எப்படி போகும், ஒரு இதோட ஒண்ணு ஒட்டாம போகும் பாத்தீங்களா? அந்த சஹாபி சொல்றாருங்க, அந்த ஆட்டு புழுக்க மாதிரிதான் எங்களுடைய மலம் போகும். காரணம் என்ன? நாங்க தின்றது இலதல, ஆடு எதை தின்னது அதை திண்டா ஆட்டு புழுக்க மாதிரி தானே நம்ம மலம் வரும். நமக்கு என்ன, திண்ட சோறு செமிக்காம புளிச்சேப்பம் வருது. இப்படிதான் நம்மளுடைய நிலைமை இருக்கு. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அனுபவித்துத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இஸ்லாத்துல நம்ம ஈஸியா நுழைஞ்சிட்டோம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி அடி மிதி உத எல்லாம் வாங்காமல் இது நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த தௌஹீத் கிடைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. ஆரம்ப காலத்தில் இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்காக வாங்கிய அடிகள் எவ்வளவு, பட்ட துயரங்கள் எவ்வளவு, வெட்டு வாங்கினது எத்தனை பேரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் நம்ம தௌஹீத் ஜமாத் ஒரு மாநாடு அப்படின்னா அவன் அரல்றான், மாநாடு மறுமாநாடு கூட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லி நாம ஒரு போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை அறிவித்தால் எவ்வளவு உயர் அதிகாரிகள் உயர் மட்டத்தில் இருக்கிறான எல்லாரும் நம்மள்கிட்ட உட்கார்ந்து பேச வர்றான், ஓடி வர்றான், நம்மளை நோக்கி வருகின்றான். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இப்ப வந்துருச்சு. ஆனால் அப்ப என்ன நிலைமை, ஆரம்பத்தில் என்ன நிலைமை,
இந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது இதே இப்ப பஞ்சா தூக்க கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன கேட்பாங்க தெரியுமா? பஞ்சாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பஞ்சான்னாங்க அத பஞ்சுன்னா அஞ்சுங்க. நம்ம ஆளுதான் விளக்கம் சொன்னதுல நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆளு விளக்கம் சொன்னதை வச்சுதான் நமக்கே அது விளங்கி இருக்கும். பஞ்சானா அஞ்சு, ஒன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, அந்த அஞ்சுக்கு தூக்குறது தான் பஞ்சா அப்படி நம்ம நமக்கு விளக்கம் சொல்லிதான் தெரியுது. அவங்க ஏதாவது விளக்கம் சொல்லி தெரியுதா? இத பத்தி மேலப்பாளையத்தில் பேசும் பொழுது நின்னு எடுத்து வெட்டுறான். வெட்டும் பொழுது இப்படி மைக்க பிடிச்சு தடுத்ததுனால இந்த இடத்தோட போச்சு, இல்லாட்டி அன்னைக்கே மௌத்தா இருப்பாரு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி என்னைக்கா வெட்டு வாங்கி இருக்கிறோமா? இப்ப இந்த ஜமாத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் எவனாவது ஒரு சின்ன கல்லு விடுவானா? எவனாவது ஒரு சின்ன கல்லு விட்டாலே அவனுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்படின்னும் பொழுது இப்ப நம்ம இந்த அளவிற்கு கம்பீரமா நம்ம நிக்கின்றோம் என்றால் அதுக்கு பின்னாடி உள்ள தியாகம். அதற்கு இது சாதாரணமா வளரல, இந்த மாதிரிலாம் வெட்டு வாங்கி வந்தாங்க. இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சி, இன்னைக்கு நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு முடியும்? இன்னைக்கு ஒரு 9:30 ஆகும். அப்ப வீட்டுக்கு போறதுக்கு 11 மணி ஆகும். வீட்டுல மனைவிட்ட பஞ்சாயத்து ஆகும். என்ன செய்யறது? அவங்கள சமாளிக்கணுமே, ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கும் 11 மணிக்கு போனோம்னா அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கூட்டிட்டாங்களா ஒரு பொதுக்கூட்டம், ஒரு தர்பியா வச்சுட்டாங்களா, நீங்க வேகமா வெள்ளன வர மாட்டீங்களா, தூங்குற ஆளு டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா என்று நம்மளுடைய மனைவிமார்கள் கேட்கக்கூடிய நிலைமையை நம்ம சந்திக்கிறோம். ஆனா அங்கே நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இதே மாதிரி ஒரு காயல்பட்டினத்துல ஒரு ஆள் பகிரங்க அறைகூவல் விடுக்கின்றார். நீங்க சொல்றது சரியா, நான் சொல்றது சரியான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிறோமா? முபாலா பண்ணி பாப்போமா? முபாலாக்கு தயாரா? நாம இந்த மாதிரி இந்த கொள்கைதான் சரியானது அப்படின்னு சொல்லி மனைவி மக்களை அழைத்து கொண்டு நீங்களும் வாங்க நானும் வர்றோம், நாம அல்லாஹ்விடத்தில் நம்ம சாபத்தை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அவுலியாக்களை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அறைகூவல் விடுக்கின்றார். நம்மால் சரி நானும் தயாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் கடிதம் கொடுத்துடுறோம். தயாருன்னா சமயம் பார்த்து கூப்பிடுறான் பாருங்க. எப்ப கூப்பிடுறான்னா இவருக்கு 2வது குழந்தை பிறந்து 3வது நாள் அழைப்பு கொடுக்கிறான். கட்டாயம் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய தூக்கிட்டு, பிறந்த குழந்தைய தூக்கிட்டு எவனா போவானா? தொண்டியில இருந்து காயல்பட்டினம் வரைக்கும் போறதுன்னா என்ன ஆகும்? குழந்தை பச்சை உடலா இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு எவனும் வரமாட்டான். ஒரு பச்சை கை குழந்தைய தூக்கிட்டு, பிறந்த 3 நாள் குழந்தைய தூக்கிட்டு எவனும் வரமாட்டான் என்ற தைரியத்துல அந்த அசத்திய கொள்கைக்கு ஆதரவாகவும் சத்தியத்தை அழிப்பதற்கு எதிராகவும் முபாலா அழைப்பு விடுக்கப்படுகின்றது. முபாலா அழைப்பு விடப்பட்டால் இங்க இருந்து பிறந்த 4 பிள்ளைய தூக்கிக்கிட்டு, மனைவியும் கூட்டிக்கிட்டு, மூத்த மகனையும் அழைச்சுக்கிட்டு போய் காயல்பட்டினத்துல அந்த பச்சை குழந்தைக்கு எதிராக நான் சொல்ற கொள்கை தவறாக இருக்குமே ஆனால் எனக்கும் என்னுடைய மனைவி மீதும் என்னுடைய பிள்ளைகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்ல முடியுமா? எந்த அளவிற்கு கொள்கையை உறுதி இருந்தால், எந்த அளவிற்கு இந்த தியாகங்களை இவர்கள் செய்திருந்தால் இந்த ஜமாத் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. இப்ப நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம், நாங்க தௌஹீத் ஜமாத்துல உறுப்பினரா இருக்கோம், நாங்க டிஎன்டிசில நிர்வாகியா இருக்கிறோம், நான் மாவட்ட தலைவர், கிளை தலைவர் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு போலீஸ் கேட்டா உடனே அரல்றான். தௌஹீத் ஜமாத்தா அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் மக்கள் வழங்குகின்றார்கள். இந்த ஜமாத் சரியான ஜமாத்துன்னு மக்கள் நம்புறான். ஆனால் இந்த நம்பிக்கையும் இந்த வளர்ச்சியும் இந்த முயற்சியும் இதெல்லாம் இவ்வளவு தியாகங்களுக்கு பின்னாடிதான் நடந்திருக்கே ஒழிய இது ஈஸியா உள்ள நுழைஞ்சிடல. இப்ப ஈஸியா பொதுக்கூட்டம் போடுறதா? நம்ம ஒரு இடத்துல ஆளே இல்லைன்னாலும் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம சகோதரர் உறுதியாக இருந்தார்கள் என்றால் நீ கூட்டம் போடியா, நான் கொண்டாந்து மக்களை இறக்குறேன் சொல்றோமா? எத்தனை வேன்ல மக்கள் வரணும்? இந்த பட்டூர் என்ற ஒரு பின்தங்கிய பகுதியா இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் 50-60 பேர் இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் திகைக்கக்கூடிய அளவிற்கு மக்களை கூட்டுகின்றோம். ஆனா அப்ப அதான் நாம நீங்க பிரச்சாரம் பண்ண வாங்கன்னு சொல்லி மக்கள் அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டு உள்ள போய் பள்ளிவாசலுக்குள்ள போனா கேட்ட பூட்டான்னு சொல்லி பாங்கு சொல்ற மைக்கில் அறிவிப்பு. எப்படி அறிவிப்பு? அல்லாஹ்வுடைய தூதரை திட்டக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள், இவர்களை கொல்லாம கூடாது வாங்கன்னு சொல்லி ஊரே திரண்டு. இப்ப நம்ம சொன்னா எந்த அளவுக்கு கூட்டம் வருது, அப்ப அவன் அறிவிச்சவனே அவ்வளவு கூட்டம் உள்ள புகுந்து
உரை நிகழ்த்த வாங்க அப்படின்னு சொல்லி உரையை அவன் உள்ள வச்சு அடின்னு அடிச்சு பின்றான்னா அவர்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக வேற வழி இல்லாமல் அந்த வேன்ல ஏறி தப்பிச்சு வர்றாங்க. தப்பிச்சு வந்தா வண்டியில ஏறி உட்கார்றாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்ல தூக்கி எறிகிறாங்க வண்டியில. உள்ள டம்முன்னு விழுகுது. இதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? இந்த மாதிரி நிலையெல்லாம் நமக்கு எப்பயாவது ஏற்பட்டிருக்கா? நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பாய் வேணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு டப்பா வேணா கொண்டு வந்திருக்கிறீங்க, உட்கார்ந்து போறதுக்கு எனக்கு வழி இல்ல என்று கிளை தலைவர் மாவட்ட தலைவர்கிட்ட சண்டை போடக்கூடிய நிலை இருக்கின்றதுன்னா இது என்ன நிலைமை? இப்போ நம்ம அங்க ஏதாவது பயான் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற நிலையில கிடைத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு இடத்தையும் தங்களுடைய பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய நிலை போய் இப்ப நம்ம ஏசி ரூம்ல உட்கார்ந்து தர்பியா நடத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இது வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால் இப்ப நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எந்த மாதிரியான அடி மிதி உத வாங்கி இவர்கள் இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வளர்த்து இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தார்களோ, எந்த அளவிற்கு தியாகங்களை செய்து மக்கள் மத்தியில இந்த ஏகத்துவத்தை எட்டி வைத்தார்களோ அதை பின்னாடி உள்ள மக்கள் யோசிச்சு பார்த்தாங்க. யோசிச்சு பார்த்து அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். பயன்படுத்தி கொண்டதனுடைய விளைவு என்ன யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, நீங்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நபியே அவர்கள் உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். நபியே நீங்க சொல்லுங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலப்பா, நீ உனக்கு நீயே ஹெல்ப் பண்ணிக்கிட்ட, இதனால எனக்கு ஏதாவது கிரேட் ஏறிட போகுதா, எனக்கு ஏதாவது கூட கிடைச்சிட போகுதா? ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த ஜமாத்துல நிர்வாகியா வந்தீர்களே ஆனால், இந்த ஜமாத்துல உறுப்பினராக இணைவீர்களே ஆனால் உங்களுக்கு நீங்க நன்மை செஞ்சுக்கிட்டீங்க தானே ஒழிய இந்த ஜமாத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீ உனக்கு உபகாரம் செய்து விட்டதா அவர்கள் நினைக்க வேண்டாம், அவர்கள் தங்களுக்கு தாங்களே உபகாரம் செய்து கொண்டார்கள். இந்த மாதிரிதான் இப்படி அவர்கள் அந்த சஹாபாக்கள் கரெக்டா இந்த விஷயத்தை விளங்கி வச்சதுனால தான் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு மார்க்கம் கிடையாது, அவர்கள் அப்படி உறுதியா நம்பினதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தால் என்ன நடக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்துல மார்க்கத்துல ஒரு தூதர் அவர் தான் லீடிங் பண்ணி கொண்டு போறாரு, எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கின்றார். முன்னோடியாக இருந்து இந்த மார்க்கத்தை சொல்லி மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு இஸ்லாத்தை நிலைநாட்டி ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருக்கின்றார். அவர் மரணிச்சா 2 நாளாகணும் 4 8 ஆகணும், பிரிஞ்சு போகணுமா இல்லையா? ஆனா இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில 2 வருடங்கள் ஆட்சி, அந்த அளவுக்கு கம்பீரமான ஆட்சி. அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல இன்னும் அதிகமா வளருது. இப்படி வளர்ந்துகிட்டே போகக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்றால் தூதரை வச்சு கிடையாது. நீங்க கரெக்டாக இருந்தீர்களே ஆனால் நீங்க இன்னும் பன்மடங்கு உருவாக்கலாம், அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு அடி மீதி உத வாங்காம, அப்ப உத வாங்கி பயங்கரமான தியாகம் செய்த சஹாபாக்கள் இருந்தாலும் அவர்கள் அதை பார்த்து நினைச்சு பார்த்தாங்க, ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், சோத்துக்கே லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நிலை போய் முதல்ல முற்காலத்துல எப்படி இருந்துச்சு, முதல்ல ஜனாசாவை கொண்டு வச்சா இந்த ஜனாசாக்கு கடன் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது ஆமா கடன் இருக்கு, கடன் இருக்குன்னா நான் தொழுக வைக்க மாட்டேன், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுக வச்சுக்கிறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. பிற்காலத்தில் என்ன நடந்துச்சு, இந்த ஜனாசாக்கு ஏதாவது சொத்து பத்து இருந்தா அதனுடைய வாரிசுகள் பங்கு வச்சு பிரிச்சுக்கிறீங்க, அதே நேரத்தில் கடன் இருந்தா எவ்வளவுன்னு சொல்லி நான் அழைக்கிறேன் பைத்துல் மால்ல இருந்து என்று சொல்லக்கூடிய நிலை வந்துச்சுல. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நிலையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டதனுடைய விளைவு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இன்னும் கூடிக்கிட்டே போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த பிறகு லாஜிக் பிரகாரம் பார்த்தா குறைஞ்சுக்கிட்டே போயிருக்கணும். ஆனால் அவர்கள் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அழகான ஒரு வாய்ப்பு. எந்த மாதிரிலாம் அடி மிதி உத வாங்கி இந்த இஸ்லாம் கடந்து வந்திருக்கின்றது, இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்ப அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கான். இதை நம்ம அழகா லட்டு மாதிரி பயன்படுத்தி கொண்டு இதை நம்ம எந்த அளவிற்கு இந்த இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்கு நாம் உதவ முடியுமோ, நம்மளால் இயன்ற அளவிற்கு நாம் நன்மையை கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு
நம்ம வந்து நன்மையை கொள்ளையடிச்சுக்கலான்னு அவங்க ஐடியா பண்ணி அழகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி ஆகட்டும், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி ஆகட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அதுக்கடுத்து அலி ரலியல்லாஹு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட குழப்பங்கள், புதிதாக வந்தவர்கள் இதனுடைய பலனை உணராதனுடைய விளைவு, இது அழிச்சு நாசமாகக்கூடிய நிலையை போய் கிலாபத் இல்லாமல் ஆகிவிட்டது. இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தௌஹீத் ஜமாத்ன்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பினுடைய அந்த அடி வாங்கின காலம்லாம் போயிருச்சு, மிதி வாங்கின காலம்லாம் போயிருச்சு, தௌஹீத் ஜமாத் நான் வெட்டுவேன்னு சொன்ன காலம்லாம் போயிருச்சு. இப்ப என்ன நிலைமை? தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறத ஒரு அந்தஸ்தாக மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு, நான் தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகி என்று சொல்வதை மக்கள் வந்து ஒரு தௌஹீத் ஜமாத்தில் இருக்காரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால், நாம இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, அந்த மாதிரிலாம் அவங்களை தியாகம் பண்ண சொல்லல. எப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடி வாங்கி மிதி வாங்கி வெட்டு வாங்கினாங்களோ அந்த மாதிரி உங்களை போய் போர்க்களத்துல எல்லாம் இறங்க சொல்லல, தாவா பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். நீங்க வந்து அந்த மாதிரி வந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ உறவினர்களை வந்து உயிர் பலி கொடுத்தார்களே, அந்த மாதிரி நீங்க உயிர் பலிலாம் கொடுக்க வேணாம் பாவா, அந்த மாதிரிலாம் நீங்க சிரமப்பட தேவையில்லை. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது, உயிருக்கு பயந்துகிட்டு 1985 எல்லாம் வந்து இந்த ஏகத்துவத்தை சொன்னா உங்களை வெட்டுவேன், குத்துவேன், கொலை பண்ணுவேன் என்ற நிலை ஒன்று இருந்தது. அந்த நிலையெல்லாம் மாத்திட்டாங்க. மாத்திட்டு லட்டு மாதிரி கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த கடந்து வந்த பாதையை சொல்றதற்குரிய முக்கிய காரணம் என்னன்னா, ஏதாவது தாவா பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் தாவா பண்ணாங்க? அபூதர் கிஃபாரி இஸ்லாத்தை தழுவுனதெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? அதாவது ஒருத்தவர் இந்த இஸ்லாத்தை சொல்றாருன்னு தெரியுது, ஆனா அத வந்து மக்களை வந்து கேட்டா பின்னி பெடல் எடுத்துருவாங்கன்னு பயம் இருக்கு. முகமதுன்னு பேரை சொன்னாலே கொன்றுவாங்கன்ற பயம் இருக்கக்கூடிய நிலையில வந்து காபத்துள்ளால வந்து இப்படியே முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு வாட்சி பண்றாங்க, அதே நாள் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. 2வது நாள் 3வது நாள் தான் லைட்டா பேச்சு கொடுக்கறாங்க, என்னப்பா புது ஆளா தெரியுறீங்க, என்ன மேட்ரு அப்படின்னோனையும் யோசிச்சு பாருங்க. இப்படி கேட்கிறவன் வந்து ஒரு மக்கத்து காபிரா இருந்து அவன்கிட்ட போய் முகமதுன்னு சொன்னா அன்னைக்கே அடிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில முகமதுன்னு ஒருத்தர் இருக்காராம்ல, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, நீ என்னுடைய வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், 2 பேரும் சேர்ந்து போகவே கூடாது, 144 போட்டு வச்சிருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து போக கூடாது. அலியோட எவன் போறான், புது ஆளை பிடிச்சி போயிட்டு இருக்காரு, ஆளை பிடிச்சா இவன் வேற ஒரு ஆள் இல்ல, இவர் இஸ்லாம் தழுவிட்டா என்ன என்று அலி ரலியல்லாஹு வாட்ச் பண்ணுவாங்கன்றதுனால அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நான் முன்னாடி போயிட்டே இருப்பேன், நீ பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணி வராத மாதிரி வரணும், ஃபாலோ பண்ணி தான் வரணும், ஆனா வராத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எவனாவது பார்த்தான்னு வை, நான் என் செருப்பு சரி செய்யற மாதிரி குனிஞ்சு சரி செய்வேன், நீ இன்னும் ஓவர்டேக் பண்ணி போயிடணும், அதுக்கப்புறம் நான் வருவேன், முன்னாடி வா, இப்படி சொல்லி கூட்டிட்டு போய் இஸ்லாத்தை சொன்ன நிலையில இப்படி இருந்து அதுக்கப்புறம் அடி வாங்கி மிதி வாங்கி இப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சா இல்லையா? தமிழ்நாட்டுல தௌஹீத்வாதின்னு சொன்னா அவனை ஊர் நீக்கம் பண்ணிருவேன், ஊர் விளக்கம் பண்ணிருவேன், அவனுக்கு வந்து தப்சர் தர மாட்டேன், அவனை பள்ளிவாசலுக்குள்ள விட மாட்டேன், பள்ளிவாசலுக்குள்ள தொழுது இருந்தவனை தூக்கி அவுள்ள எரிஞ்ச ஒரு நிலையெல்லாம் இருந்ததா இல்லையா? இப்ப தௌஹீத் ஜமாத்துக்காரன் மேல கைய வைக்க முடியுமா அவனாவது? நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓம் பள்ளிக்கு நான் வர மாட்டேன்டா, இந்த பள்ளி எனக்கு தொழுகிறதுக்கு தடை செய்யப்பட்ட பள்ளிடா, நீ இணை வைக்கிற இமாம், ஓம் முன்னாடி நான் நின்று தொழுவ மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் நான் என்னைய போய் இணை வைக்கிறேன்னு சொல்றீங்களப்பா, என் முன்னாடி வந்து தொழுவுங்கப்பா, எங்க பள்ளிக்கு வாங்கப்பான்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் நம்மளை ஆக்கி இருக்கின்றான் என்றால், தாவா செய்வதில் எந்தவித முட்டுக்கட்டையும் கிடையாது. நமக்கு அழகா லட்டு மாதிரி கையில கிடைச்சிருக்கு. இந்த மார்க்கம் எப்படி அந்த சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுத்துட்டு போனார்களோ, எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு சூழல் இருந்ததோ, அந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்ப வந்து நாம நிர்வாகிகள் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கின்றோம். எப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப வந்து நம்மளுடைய தாவாக்கு தடையாக இருப்பவர்கள் வந்து உயர் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் தடையாக நிற்பாங்க. போலீஸ் பிரச்சனை வரும், போலீஸ் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டானா பஞ்சாயத்து ஆகும் தான் நம்ம மக்கள் நினைச்சுக்கிட்டு அதுலதான் பின்வாங்குவாங்க. காரணம் என்னன்னா வந்து அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகார மட்டத்தில் உயர்ந்தது வந்து போலீஸ் தரப்பு தானே. போலீஸ் வந்து தாவாவை கெடுப்பானோ அப்படின்னு சொல்லிதான் பயப்படுவாங்க.
ஆனா பெர்மிஷன் வாங்குறதாக இருக்கட்டும், நமக்கு அவனே பாதுகாப்பு தந்து நமக்கு தருகின்றான் என்றால், அப்படிப்பட்ட நிலையில இத மாற்று மதத்தினர்கிட்ட போய் சொல்லும் பொழுது மத கலவரம் வருமோன்னு பயப்படுவானா இல்லையா? ஒரு நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன்டையோ ஒரு ஹிந்துட்டையோ போய் நம்ம பிரச்சாரம் பண்ணோம்னு வைங்க, அதுக்கு அவன் மத கலவரம் வந்துட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுவான். இப்போ சமீபத்துல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அற்புத பெருவிழா நடத்துறான் குறுக்குப்பேட்டையில. அப்போ அந்த போஸ்டரை பார்த்துட்டு அந்த சகோதரர்கள், அந்த கிளை சகோதரர்கள், திருவற்றியூர் கிளை சகோதரர் உணர்வுல எழுதியிருந்தோம், இந்த இடத்துல எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கின்றது என்பதை ஒரு விளங்கிக் கொள்வதற்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். அப்போ திருவற்றியூர் கிளை சகோதரர் நம்மளை கான்டாக்ட் பண்றாங்க. பண்ணி இந்த மாதிரி ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. போஸ்டர்ல ஒட்டி இருக்கிறான், என்ன ஒட்டி இருக்கிறான்? இறந்தவர்கள் உயிர் பெறுகின்றார்கள், சப்பானியர்கள் நடக்கின்றார்கள், குருடர்கள் பார்க்கின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், ஊமைகள் எல்லாம் பேசுகிறார்கள், நீங்க வாங்க இந்த அற்புதத்தை நீங்களும் உணர்வீர்கள் அப்படின்னு ஒட்டி வச்சிருக்கிறான். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. நிர்வாகத்துல மாநில தலைவரோட மசூரா பண்ணி இறக்கி விடுங்க உள்ள. ஆனா என்னன்னா போய் என்ன நடக்குதுன்னு கவரேஜ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னது அவங்க கொஞ்சம் ஆர்வ கோளாறு ஆயிடுச்சு. அவங்களுக்கு உள்ள போய் நம்ம ஆளை இறக்கி விட்டுவோன்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஊமையை கூட்டிட்டு போறாங்க. கூட வாய் பேச முடியாத ஒரு ஊமையை கூட்டிட்டு போனா எல்லாமே செட்டிங் அம்புட்டும். அற்புத பெருவிழான்ற பேர்ல அவங்க பண்ற கூத்து அடாத்து அட்டுணியம் பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாள முடியாது. எந்த அளவுக்கு இவங்க பொய் சொல்லவும் துணிவாங்கன்றதற்கு இதை விட ஒரு பெரிய ஆதாரம்லாம் தேவையில்லை. அந்த அளவிற்கு எல்லாத்தையும் பக்காவா. குருடன் ஒருத்தவனை கூப்பிடுறான், அவன் செட் பண்ணி வச்ச ஆளுதான் குருடனா வருவார். அவர் செட் பண்ணி வச்ச ஆளுதான் நொண்டியா வரணும். உண்மையிலேயே நொண்டிகளும் குருடுகளும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவங்களே அவன் கூட கூப்பிட மாட்டேன்றான். உண்மையிலேயே நம்ம நொண்டிய சரி செய்வான்னு சொல்லிட்டு அப்பாவிகளாக உட்கார்ந்து இருக்கின்றார்கள். முன்னாடி அவனை யாரும் கூப்பிடுறது கிடையாது. இங்க வா அப்படின்றான். வந்தோடனையும் மேடையில ஏறும் பொழுது ஒரு கோடு வேடு ஒண்ணு கேட்கிறாங்க. ஃபாதர் அனுப்புனாரா அப்படின்றான். அவன் ஒரு கோடு வேடு எஸ் அப்படின்னோடனையும் ஓகே, நீ கர்த்தருடைய ஒரு அற்புதத்துக்கு ஏசப்பா உன்னை ரசிக்க போறான்னு ஏத்தி விட்டுறாங்க மேல. அவங்க கவரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க மக்கள். அதாவது குருடன் என்ன செய்யறான், குருடா இருக்கிறவனை பார்த்து அந்த சார்லஸ் என்ன செய்யறான்னா இப்படின்றான், குருடனுக்கு பார்க்க முடியுமா? கைய தூக்குடான்னு சொன்னா குருடன் காது கேட்டு தூக்குறான்னு சொல்லலாம். இவன் என்ன செய்யறான், இப்படி கைய நீட்டி இப்படின்றான். அவன் அதை பார்த்துட்டு அப்படியே தூக்குறான். என்னடா குருடன்றீங்க, குருடனை நீ கைய தூக்குன்னு சொல்லாம இப்படியே தூக்கு அப்படின்னு இப்படியே இவனும் தூக்குறான்னா இதுல இருந்தே தெரிய வேணாம் குருடன் கிடையாது அப்படின்னு. அதனால நம்ம என்ன எழுதணும்னா, ஒரு ஊமன் எவனையாவது ஏத்தி ஐயா என்னால் வாய் பேச முடியவில்லை, நான் ஊமையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா கூட அதையும் நம்புவாங்க போல. ஆமா ஊமை, இவர் ஊமைதான் அப்படின்னு நம்புவாங்க போல. அந்த அளவிற்கு மண்டையை கழுவி வைத்திருக்கின்றார்கள். இப்படி ஏத்திட்டு இருக்கும் போது நம்மால அதையும் வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணிட்டு நம்மால உள்ள ஏத்தி விடுறாங்க. நம்மால உள்ள எத்தனை ஃபாதர் அனுப்புனாரா, அவருக்கு பேசவே தெரியாது. உண்மையிலேயே ஏத்தி விட்டாங்க. ஏத்தி விட்டா அவன் நீ யார், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னா நம்மால வெளியே நின்னு அவர் முஸ்லீமுங்க அவரு அப்படின்னு கத்துறாங்க. முஸ்லீமா, முஸ்லீமுக்கும் ஏசு அருள் புரிவார் அப்படின்றான். இப்ப பாரு இவர் பேசுவார் பாரு அப்படின்னு சொல்லி நெத்தில போட்டு அடிக்கிறான். வாயில கைய விட்டு நோன்றான், காதை பிடிச்சு நோன்றான். நோண்டி பேசு பேசு அப்படின்றான். அப்படின்றாரு அவரு. அதோட பார்த்தா ஒன்னும் பேச்சு வரலையா போ அப்படின்னு அனுப்பி விட்டான். இத அப்படியே கவரேஜ் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. இது எந்த அளவுக்குன்னா இவங்க இந்த விஷயத்தை செஞ்சவனையும் எல்லாம் வெக்ஸ் ஆகி போய் அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லி யாருன்னா ரீகன் ஒரு சகோதரர்கிட்ட ஒரு தாவா செய்யப்படுது. அந்த தாவா செய்யக்கூடிய ரீகன் தான் என்ன செய்யறாருன்னா, நீ வா இந்த அற்புதம் கட்டாயம் நிகழும், ஒரு ஊமை பேச முடியும், இயேசு ரட்சிப்பாரு உண்மையை நம்புறான். அதாவது பாதிரி மாதிரி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அஜித் மாதிரி ஏமாத்துவாங்க, கத்தம்பாதியா ஓதுற ஆள்கள் நம்பி காசு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இவர்கள் உண்மையிலே நம்புகின்றார்கள். நம்பி கட்டாயம் பேசுவாரியா அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு போயிருக்காரு. கூட்டிட்டு போய் பேசி பார்த்தா அவரு ரீகன் என்ன செய்யறாரு, இறங்கினவனையும் காதை ஊதுறாராம், வாயை ஊதுறாராம், ஒன்னும் பேச்சு வர மாட்டேன்னு அவன் பெப்பன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா இல்லையா பொய், நீ கூட்டிட்டு வந்தது ஊமை கிடையாதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்றதுனால
ஊமை என்பதற்குண்டான சர்டிபிகேட்டோட போயிருக்கிறாங்க நம்ம ஆளுக்கு. அந்த சர்டிபிகேட்டையும் காமிச்சு என்னப்பா பேச முடியலையா அப்படின்னா அவன் என்ன செய்யறான், உடனே போலீஸ் போன் அடிக்கிறான். போலீஸுக்கு போனை போட்டு இந்த மாதிரி எங்களுடைய இதுல வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க, நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையும் ஸ்பாட்டுக்கு உடனே போலீஸ் வருது. போலீஸ் வந்தா எப்படிப்பட்ட ஒரு நிலை யோசிச்சு பாருங்க. 10,000 பேர் நிக்கிறான், அற்புத பெருவிழான்னு. அடிச்சு கொல்ல சொன்னாலும் அடிச்சு கொண்டாலும் ஒண்ணும் தெரியாது, கலவரத்தில் ஏறி மீச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலும் நம்ம மக்கள் அவ்வளவு உறுதியாக நின்று போலீஸ் வந்தவனையும் போலீஸ் இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. முதல்ல என்ன செஞ்சு தெரியுமா, முதல்ல நான் தான் அவனுக்கு போன் அடிக்கிறேன். போன் அடிச்சு இந்த மாதிரி வந்துகிட்டு இறந்தவர்கள்லாம் உயிர் பெறுவார்கள் சொல்லி போட்டிருக்கீங்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கிட்ட. அவன் என்ன சொல்றான், ஆமா உண்மைதான், கட்டாயம் உயிர் பெற்றுவாங்க அப்படின்னா. அப்பனா இந்த ஜிஹெச்ல ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடக்கு, அதை எடுத்துட்டு வருவா அப்படின்னு கேக்குறேன். அது நீங்க ஏத்துக்கிட்டா தான் அவர் உயிர் பெறுவாரு. அதாவது இயேசுவை அவர் உண்மையிலே ரட்சிக்கணுமா, நான் இயேசுதான் அப்படின்னு சொல்லி. அப்படி ரட்சித்தால்தான் அவருடைய அந்த காது சரியாகும், கண்ணு பார்க்க முடியும், வாய் கேட்க முடியும்ன்றான். நாங்க என்ன டெட் பாடியை பூரா ரட்சிக்கும், செத்து போன எப்படி ரட்சிப்பான், உயிரோட இருக்கிறவன் தான் ரட்சிக்க முடியும் அப்படின்னவனையும். ஏங்க நான் அமைப்பாளர்லாம் கிடையாதுங்க அவன் சொல்றான். முதல்ல கேட்டா நான் தான் அதுக்கு பொறுப்பாளர்னா, அதுக்கடுத்து போன கேட்டா அப்படியே ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கு, நான் அமைப்பாளர்லாம் இல்லைங்க, நீங்க நேரா கேட்டுக்கிறீங்க அப்படின்ட்டான். இந்த இதை நம்ம இப்படி கேட்டத அவங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே இவர்கள் சிலர் எங்களிடத்தில் தொலைபேசியில் தொலைவு கொண்டார்கள், வந்தால் வந்திருப்போம் பயந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் எங்களிடத்தில் கேட்கின்றார்கள், அவர்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. இதே விஷயத்தை அவன் அங்க சொல்றான், இல்லாத விஷயத்த சேர்த்து சொல்றான். இவன் மிரட்டினா என்னைய, இந்த மாதிரி நான் டெட் பாடி தூக்கிட்டு வர போறேன்னு சொல்லி என்னை மிரட்டினா சார் அப்படின்னு ஒரு போய் சொல்றான். அடுத்து என்ன செய்யறான்னா, அவங்க கர்த்தரின் அறிவுரைகள்னு தலைமையில இருந்து ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம். அந்த நோட்டீஸை கொண்டு போய் கொடுக்கறப்பதான் இந்த ரீகன்றவருக்கு இவங்களுக்கு இடையில தொடர்பு ஏற்படுது. அந்த நோட்டீஸ பாக்கெட்ல வச்சிருக்காங்க, ஒரே ஒரு நோட்டீஸை மட்டும் பாக்கெட்ல வச்சிருந்திருக்காங்க. அந்த நோட்டீஸை ஆயிரக்கணக்கில் அடிச்சு கொடுக்குறாங்க இந்த நோட்டீஸ அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயத்த சொல்றாங்க. அல்ல அதுலதான் ஒரு மிகப்பெரிய நன்மையை வச்சிருக்கான்றது அவங்களுக்கு தெரியல. என்னங்க நோட்டீஸ் எடியா, நோட்டீஸ் எடியா அப்படின்றான். அது வரைக்கும் நம்ம மக்கள் டிஎன்டிசி எதையும் பேரெல்லாம் யூஸ் பண்ணல, அவங்க சாதாரணமா நிக்கிறாங்க. என்ன நோட்டீஸ் எடியா எடியா அப்படின்னு போலீஸ் கேக்குது. போட்டு நோட்டீஸ் எடுத்தா கர்த்தரின் அறிவுரைகள் கரெக்டா தானே போட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு பின்னாடி பாக்குறான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டிஎன்டி ஜவா நீங்க, ஆமா சார் அப்படின்னு நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டு ரீகனை பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்க, கூட்டிட்டு போனாங்க. அந்த ஆள் அரண்டு போய் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க. ஏண்டா இயேசு செஞ்ச அற்புதம் செய்வார் அப்படின்னு இதுதான் அற்புதமா அப்படின்னு நம்ம மக்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னா எந்த அளவிற்கு இவங்க தப்பாலாம் செய்ய மாட்டாங்க, இவங்க கரெக்டான ஆளுக்கு, இவங்க ரூல்ஸ் பிரகாரம் தான் போவாங்க. எந்த ஒரு உயர் அதிகாரிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, எந்த ஒரு மாற்று மத ஆள்கிட்டையும் கேட்டு பாருங்கள். நம்ம எதிர்க்கக்கூடிய அந்த RSS காரனா இருந்தாலும் சரி, இந்த திருவள்ளூர் செயற்குழுக்கு போனோம் சொன்னாங்க, சொல்லி காட்டுறாங்க. போனா ரத்த தானம் அப்படின்றாங்க, பேரே ரத்த தானம் வச்சுட்டாங்க. நமக்கு ரத்த தானம்ட்டு RSS ஒரு நிர்வாகி நம்ம ஆளு ரத்த தானம்னு போனா கூப்பிட்டு அங்க பிஜேபி வேட்பாளர் ஓட்டு கேட்க வந்திருக்கிறான். ஓட்டு கேட்க உட்கார்ந்து இருக்கிற பிஜேபி வேட்பாளரை எழுப்பி விட்டு நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, நீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அந்த வேட்பாளர்கிட்ட நம்மால அறிமுகப்படுத்துறான். தௌஹீத் ஜமாத் ரொம்ப பெர்ஃபெக்டா நடக்கக்கூடியவர்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமா அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இதை நம்ம யோசிச்சு பார்க்காம இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம அழகான முறையில தாவா செய்யறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஊர்லயும் போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஏதாவது ஒண்ணு சொல்றீங்கன்னு வைங்க, உடனே போலீஸுக்கு அடிப்பான். போலீஸுகிட்ட தௌஹீத் ஜமாத்னா நாங்க பாதுகாப்புக்கு சேர்ந்து வர்றோம். இப்படி வரக்கூடிய நிலைமையில இவ்வளவு ஒரு அழகான ஒரு சூழல் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் பொழுது இதை பயன்படுத்தி நம்ம தாவா பண்றதுக்கு என்னங்க குறை நமக்கு? யோசிச்சு பாருங்க. நாம எந்த அளவுக்கு இதுல பின்னாடி நிக்கிறோம் பாருங்க. கடந்து வந்த பாதைன்னு இவ்வளவு அடி உத வாங்கி இப்படி எல்லாம் உங்களை தியாகம்லாம் பண்ண சொல்லலாம, நாம என்ன சொல்றோம், சுன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க பாவாக்களா, கொஞ்சம் தாடியை வளர மட்டும் விடுங்க,
அதையும் நம்ம எடுக்கக்கூடியவரா இருந்தோம்னா என்ன யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு தியாகம் கூட இதுல தியாகம் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. தாடி வளர்க்கறதுல என்ன தியாகம் பண்ண வேண்டியிருக்கா? நான் தாடி வளர்ப்பதற்கு எப்படி தியாகம் செய்வேன் தெரியுமா? என்ன நீ தியாகம் பண்ண? ஒண்ணு இல்ல, சும்மா இருந்தாலே போதும், அதுவா வளர்ந்துரும். அத போய் நீ வீணா எடுக்கிறிய, இது என்ன தியாகம்? இதுதான் இப்படிதான் மார்க்கம் உனக்கு தியாகம் பண்ண சொன்னதா? யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நாம இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு ஜமாத்துல இருந்து கொண்டு, நாம இவ்வளவு கொள்கை உறுதியான ஒரு ஜமாத்தில் இருந்து கொண்டு, நம்ம எங்களுடைய சொந்தக்காரங்க கூப்பிட்டதுனால வேற வழி இல்லாம நான் போய் இந்த பிரியாணியை சாப்பிட்டேன் பாய் அப்படின்னு சொன்னோம்னா, பிரியாணிக்காக நம்மளுடைய ஈமான் அடகு வைக்கக்கூடிய அளவு, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமான் தரம் தாழ்ந்து போச்சு. அந்த அளவுக்கு நம்ம கீழ்மட்டத்தில் போயிட்டோமா? அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்காகவும் யார் அல்லாவுக்காக நேசித்து, அல்லாவுக்காக வெறுத்து, அல்லாவுக்காக கொடுத்து, அல்லாவுக்காக கொடுக்காமல் தடுத்தும் கொண்டாரோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது. அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் அல்லாவுக்காகவே பிறரை நேசித்து, அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்காகவும் மட்டுமே அவனோடு நேசம் கொண்டு அந்த இணை வைப்பின் பக்கம் திரும்ப செல்வதை, நெருப்புல தூக்கி எரியப்படுவதை போன்று யார் வெறுக்கின்றாரோ அவர்தான் ஈமானுடைய சுவையை ருசித்தவர் ஆவார். நம்மளுக்கு என்ன, ஈமானுடைய சுவையை விட பிரியாணியுடைய சுவை நமக்கு பெருசா தெரியும். பிரியாணியுடைய டேஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ நம்மள இந்த மாதிரி இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு தியாகத்துக்கு கூட நம்ம ஆளுங்க தயார் இல்லைன்னா, நம்ம ஆளுங்கெல்லாம் தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டா என்ன ஆகுறது? நெருப்பு குண்டம்னு சொன்னவனையுமே கண்டமாயிருவாங்க. வேணாம் நான் இதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த நிலை தானே இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இதை நமக்கு கத்து தந்தாங்க. நீங்க அந்த சகாபாக்கள் என்ன மாதிரிலாம் சொன்னாங்கன்ற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனா இம்ரான் அந்த அத்தியாயத்தை நம்ம பாக்குறோம். எல்லாரும் உங்களுக்கு எதிராக திரண்டுட்டாங்க. அவரிடத்துல சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டது? அல்லதீன கால லஹுன் நாஸ், இந்த மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள். இன்னன் நாஸ கத் ஜமஊ, அவர்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று மக்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க பயந்து கொள்ளுங்கள். லக்கும் ஃபஹ்சாஹூஹும், அவர்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், ஃபஸாதஹும் ஈமானா, அது அவங்களுடைய ஈமான இன்னும் அதிகமாக்குனுச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லாரும் உங்களுக்கு எதிராக திரண்டாங்க, போச்சு, அவங்களுக்கு நீங்க பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? ஜாதகும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் இன்னும் அது அதிகமாக்கியது, ஈமானை அதிகமாக்கியது. காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன்தான் எங்களுக்கு பொறுப்பாளன். இப்படி ஒரு மிகப்பெரிய ஜமாத்தா உருவாகி இல்லாத நிலையிலும் நாங்க தனி மனிதனா நான் நின்றா கூட நான் என்ன சொல்லுவேன்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் தான் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பாளனாக, சிறந்த பொறுப்பாளனாக இருக்கின்றான். இப்படி சொல்லி இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டிய நாம, இப்படி தியாகங்களை எல்லாம் செய்ய வேண்டிய நாம, அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் அற்பமான தியாகங்களை கூட நாம செய்ய முன்வரவில்லை என்றால் நாம யோசிச்சு பார்க்கிறோம். இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் நம்ம வச்சா என்ன ஆகுறது? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பயங்கரமா கொள்கையில உறுதியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கொள்கையில உறுதியா நிற்பது என்றாலே சோதனைகள் வரும்போது நிக்கிறதுக்கு பேர் தான் கொள்கை உறுதின்றது. சோதனை வரும்பொழுது அதையெல்லாம் சகித்து கொண்டு நிற்காமல், சோதனை இல்லாம ஒரு ஆள் நான் சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. சோதனை வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படும் பொழுதுதான் தெரியும் உங்களுடைய நிலைமை. இப்படி மாற்று மதத்தினரிடத்திலும் சரி, மாற்று கொள்கை உடையவரிடத்திலும் சரி, தௌஹீத் ஜமாத் தான் சரியான நிலையில இருக்கும் அப்படின்னு இருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் நம்மளை எதிர்க்கக்கூடிய இன்ன பிற இயக்கங்கள், எவ்வளவு இயக்கங்கள் நம்மளை எதிர்க்கிறான். எல்லாரும் எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி நம்மளை எதிர்க்கிறான் யோசிச்சு பாருங்க. நாம அல்லாஹ் சத்திய கொள்கையில இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத அல்லாஹ் ஒரு முன்னறிவு மாதிரியே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? ஃபமா லஹும் அனி தذكرத்தி முஹரிலீன், அவர்களுக்கு இந்த அறிவுரையை புறக்கணிக்க என்ன நேர்ந்தது, ஏன் இந்த அறிவுரையை விட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லி காட்டுறான். உன்னுடைய அறிவுரையை விட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிறான், நீ சொன்ன கேட்க மாட்டான், உன்னைய பார்த்து ஓட்டம் எடுக்கிறது அவனுடைய வேலையாக இருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? கஅன்னஹும் ஹுமூருன் முஸ்தன்ஃபிரா,
அவர்கள் சிங்கத்தை பார்த்து வெறுண்டோடக்கூடிய கழுதைகளை போல இருக்கின்றார்கள். எப்படி கழுதை ஓட்டம் எடுக்குதோ ஒரு சிங்கத்தை பார்த்து விட்டு, அந்த மாதிரி உன்னைய பார்த்து அவன் ஓடுறான். காரணம் என்ன? நீ சிங்க மாதிரி நீ நிக்கிற. இந்த ஜமாத் சிங்க மாதிரி நிக்கிறதுனால எதிர்கொள்கையா இருக்கக்கூடியவர். இதுவும் நமக்கு தாவாவுக்கு இவ்வளவு இலகுவான ஒரு வழியில நமக்கு எப்பயும் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு ஜமாத்துல அல்லாஹ் நம்மளை சேர்த்து வைப்பதற்கே அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு பொய்யன் கூட்டத்துல போய் சேர்ந்திருந்தோன்னு வைங்க, பஸ்ல போறது சரியா, நீ உன் பொண்டாட்டியை அனுப்புவியா அப்படின்னு கேட்டான்னா அதுக்கடுத்து அவன்கிட்ட தாவா பண்ண முடியாது. காரணம் என்ன? நம்ம போய் கேட்டோம்னா பஸ்ல கூட்டிட்டு போலாமா, நம்ம தலைவர் மாதிரி நம்மளையும் கேட்பான், நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்படின்னா அவன் போய் பதில் சொல்ல முடியுமா? கணக்கு வழக்கு காட்ட முடியுமா? நீங்க சுனாமி வசூல் ஃபித்ரா வசூல் பண்றீங்க. ஃபித்ரா வசூல்ல பயங்கரமா தப்புகளை கண்டுபிடிச்சு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? 10,000 10,000 20,000ன்றதுக்கு பதில அந்த 10,000 போட்டாங்க தவறா. அந்த கூட்டல் மிஸ்டேக்கா தான் இவங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்க, இங்க பாருங்க இது தப்பா இருக்கு, அதனாலதான் போன வாரம் எழுதணும். திருவள்ளூருக்கு 10,000ன்றதுக்கு பதில திருவள்ளுவர்னு ஒரு தப்பா வந்துச்சுன்னு வைங்களேன், திருவள்ளுவருக்கு எல்லாம் ஃபித்ரா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாலும் கேட்பாங்க இவங்க. அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது இது எழுத்து மிஸ்டேக் தான் தெரியுது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், ஏதாவது நம்ம மேல குத்தம் சொல்றதுக்கு வேற வழி இல்ல. கணக்கு கரெக்டா இருக்கு, எவ்வளவு வசூல் எவ்வளவு செலவுன்னு கணக்கு கரெக்டா இருக்கு. ஆனால் அவன் எவ்வளவு ஃபித்ரா வசூல் பண்ணா ஒன்னும் தெரியாது, எவ்வளவு செலவு பண்ணா ஒன்னும் தெரியாது. நீ ஃபித்ரா கணக்கே காட்டலையடா, எவ்வளோடா வசூல் வந்துச்சு, எவ்வளோடா செலவு பண்ண, எதையாவது கணக்கை காட்டி தொலைகிறா அப்படின்னா கணக்கே இல்ல, அது எங்களுக்கு அல்லாவுக்கு உள்ளது அப்படின்றாங்க. அப்போ இவங்க வசூல் பண்றதுக்கு எதுக்கு ரிசிப்ட் எல்லாம் பண்ணுவாங்களா என்ன, எதுவும் நமக்கு சந்தேகமா இருக்கு. அப்படின்னும் பொழுது நீ இதுக்கு இப்படி எங்கள்கிட்ட நீ நொட்டு சொல்றாரு, நீ உன்னுடைய கணக்குகளை கரெக்டா வெளியிட்டு இருக்கணும்ல. அப்போ அவன்கிட்ட போய் அந்த இயக்கத்துல இருந்து ஒருத்தன் ஃபித்ரா வசூல் பண்ண போனான்னு வைங்க, கணக்க கொடு அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? கணக்கா அப்படின்னு தலையை சொறிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாவா பண்ண முடியுமா? ஒரு தீமைக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு கொடி தூக்கக்கூடியவனாக அந்த இயக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்க போய் தாவா பண்ண முடியுமா? முடியாது. சுனாமின்னு வசூல் பண்ணா 68 லட்சம் ரூபாய் இல்ல 33 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம், மீதி 35 லட்சம் ரூபாய் என்னடா செய்ய போறீங்க? அடுத்து இனிமேல் ஒரு சுனாமி வந்தால் அந்த சுனாமியிலிருந்து நம் மக்களை பாதுகாக்க என்ன செய்ய போறீங்க? ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போறோம் அப்படின்றாங்க. ஏண்டா இது என்னடா, சுனாமி வந்தா கல்யாண மண்டபம் இடிஞ்சு விடுவாதா? பேரிடர் பாதுகாப்பு மையம்னு ஆரம்பிச்சு கடைசியில கல்யாண மண்டபத்தில் நின்று அதை அவர்களுக்கு சொந்த சொத்தாகத்தான் ஆக்கி கொண்டார்கள். கணக்குகளை காட்ட முடியுமா? அந்த ஒரு இயக்கத்தில் நின்றுகிட்டு நீங்க போய் மக்கள்கிட்ட கேட்க முடியுமா? மக்கள் உங்களை நம்புவானா? ஆம்புலன்ஸ் இலவச சேவை அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா நாதஸ்வரம் அந்த மெகா சீரியல்ல ஆம்புலன்ஸுக்கு வாடகை விட்டாங்க. அதுலயே போன் நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறான் அவசர தேவைக்கு. எப்படி நாதஸ்வரம் மாதிரி வேற ஏதாவது மெகா சீரியலுக்கு அவசர தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணு அப்படின்னு போட்டு நீங்க போன போட்டு என்னங்க நாதஸ்வரம் அவசர தேவைன்னு சொல்லிட்டு நீங்க நடிக்கிறதுக்கெல்லாம் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இதுதான் அவசர தேவையா உங்களுக்கு அப்படின்னா, இல்ல கேட்டாங்க விட்டுட்டோம் அப்படின்றாங்க. அப்ப இது ஜமாத்துக்கு ஒரு நன்மை தானே, வருமானம் தானே அப்படின்னு அதையும் நியாயப்படுத்தக்கூடிய நிலைக்கு அவர்கள் ஆகின்றார்கள் என்றால், இந்த மாதிரி ஒரு ஜமாத்தில் இருந்தால் தாவா பண்ண முடியுமா? மக்களிடத்துல எந்த சத்தியத்தை எடுத்து வைக்க முடியுமா? உன்னை பத்தி தெரியாது, நாதஸ்வரத்துக்கு வாடகை விட்ட வந்தானடா நீனு அப்படின்னு கேட்டான்னா என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இல்ல. இந்த ஜமாத்து மக்களும் கண்ணியத்தை இவர்கள் தான் கணக்கு கரெக்டா காட்டுவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஜமாத்துல இருக்கிறவனும் அவனுடைய அந்த எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய மனைவிமார்களே அவங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நீங்க ஃபித்ரா வசூல் பண்ணீங்கன்னா உங்கள்ட்ட தான் காசு கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு ஜமாத்தாக பெண்கள் அலையா வர்றாங்க. காரணம் என்ன? பெண்களுக்கு உண்டான உரிமைகளை கரெக்டா பெற்று தருவதோடு இந்த கணவன் தர வேண்டிய உரிமைகளையும் கரெக்டா பெற்று தர்றோம். கள்ளத்தனமா 2ஆம் கல்யாணம் பண்ணி தொலைச்சிடாத, மார்க்கத்துல கூடாது. நீ முத கல்யாணம் பண்ணிட்டு 2ஆம் கல்யாணம் பண்ண மனு கொடுத்தீங்கன்னா உன்னுடைய மனைவியினுடைய அட்ரஸ் போன் நம்பரையும் கொடு அப்படின்னா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏஞ்சி அதை கேக்குறீங்க அப்படின்னு. அதுவா அவங்கள போனை போட்டு வர சொல்றதுக்கு தான், ஜி அந்த மனுவை திருப்பி கொடுங்க ஜி, பாத்துட்டு தர்றேன் அப்படின்னு வாங்குறதோட ஓடிடுறாங்க.
அப்போ இதெல்லாம் கேள்விப்படுறாங்கல்ல, கரெக்டான ஜமாத் இப்படிதான் இருக்கணும். ஏதாவது ஒரு போன்ல அடுத்த ஒரு பெண்ணிட்ட தனியா பேசுற மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்க, கடிதம் எழுதணும்னா அடுத்து உங்க பதவி காலி ஆயிடும். காரணம் என்ன? வீட்டு பெண்களே மிரட்டக்கூடிய அளவிற்கு இப்படி ஆக்கி வச்சிருக்கோம்னா, இப்படிப்பட்ட ஜமாத்தை தான் என் புருஷன் இருக்கணும் அப்படி அந்த பெண்களும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு ஜமாத்தை உருவாக்கி இருக்கிறோம். கொள்கை ரீதியாகவும் எவனும் நம்மளை குத்தம் சொல்ல முடியாது. நடப்பு ரீதியா உலக விஷயத்துல அதுல கணக்காட்டுல இதுல கணக்காட்டுல நிர்வாக ரீதியாகவும் குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மகத்தான ஒரு ஜமாத்தா உருவாக்கி உங்களுடைய கையில இப்ப இருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த தாவா பணியை அளவுக்கு அதிகமா மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போறது, இதுக்காகத்தான் நம்ம இந்த ஜமாத் இருக்கு. இதற்கு உண்டான வாய்ப்பை இப்ப கூட நம்ம பயன்படுத்தலன்னு வைங்க, நம்மளை விட நஷ்டவாளிகள் வேற யாரும் கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? அந்த அடிப்படையில் டைம் முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா அந்த தாவா பணியினுடைய அவசியம் தலைப்பு பின்னாடி கொடுத்திருக்கிறாங்க. அதில் நம்ம எந்த அளவுக்குலாம் தாவா பணி இன்னும் வீரியமா கொண்டு போகலாம் அப்படின்றது இந்த கடந்து வந்த பாதையினுடைய 2வது தொடராகவே வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா, இவ்வளவை நம்ம சொன்னதுக்கு காரணமே என்ன, இந்த ஏகத்துவ பணியை மக்கள் மத்தியில் வீரியமா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான். இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஜமாத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த பாக்கியத்தை நாம பயன்படுத்தக்கூடிய வகையில நம்ம பயன்படுத்துவோமேயானால் மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்குவான். அந்த பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்